தேவாலயங்களில், கோயில்களில், கருவறையில் யார் பிரவேசிப்பது? எந்த மொழியில் மந்திரம் சொல்வது? எந்த மொழியில் இறைவனை வழிபடுவது? எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் கருவறையில் செல்ல முடியும்? இவையெல்லாம் தமிழ்நாட்டில் பரவலாக விவாதிக்கப்படும் சிந்தனைகள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் தன்னுடைய ஜீவனை பிதாவிடம் ஒப்பு கொடுத்தவுடன் சரித்திரபூர்வமான நிகழ்வு நிகழ்ந்ததாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியமாக யூதர்களின் புனித ஸ்தலமான எருசலேம் தேவாலயத்தில் கருவறையையும், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் செப்பரேட் பண்ணக்கூடிய, அதாவது பிரிக்கக்கூடிய திரைச்சீலை, தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. மேலிருந்து இரண்டாக கிழிந்தது. அது எதற்கு அடையாளம் என்றால், கடவுளை காண தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள், கரை நீக்கப்பட்ட மனிதர்கள் மாத்திரமே செல்ல முடியும் என்ற நிலை மாறி, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லோருமே கடவுளை ரிசிக்கலாம் இயேசுவின் வழியாக என்கின்றதை இங்கே திருமறை நினைவு கூறுகின்றது. இந்த நாளிலே இந்தியாவின் மிக முக்கியமான மதங்கள் இதை குறித்து என்ன சொல்லுகின்றது என்பதை பற்றியும், கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது என்பதையும், மற்ற மதங்கள் என்ன சொல்லுகின்றன என்பதையும் இந்த நாளிலே உங்களோடு சிந்திக்க நான் விரும்புகின்றேன். இந்து மதத்திலே பொதுவாக அநேக குரூப் ஆஃப் தாட்ஸ் இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்தது போல அத்வைதம், துவைதம், இவற்றையெல்லாம் பற்றி நான் விரிவாக இந்த நாளிலே பேச விரும்பவில்லை. ஆனால் தமிழர் பண்பாட்டிலே மிகவும் முக்கியமான தமிழ் சான்றோர்களாக போற்றப்படுகின்ற திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்திலே உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்று எழுதுகிறார். அங்கே உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம். அப்படி என்றால் தேவனை, கடவுளை, இறைவனை, கர்த்தரை காண எங்கே செல்ல வேண்டாம்? கற்களால் கட்டப்பட்ட ஆலயங்களையும் நோக்கி, இல்லை என்றால் கருவறைக்குள்ளே சென்று அவரை காண வேண்டும் என்று ஆவல் கொள்ள வேண்டாம். உள்ளம் பெரும் கோயில், உன்னுடைய உள்ளமே மிகப்பெரிய கோயில். இந்த ஊனுடம்பு, நம் உடல் முழுவதுமே மிக பெரும் ஆலயம், ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. இந்த பாடலை குறித்த விரிவான விளக்க உரைகள் ஆன்லைன்ல நிறைய இருக்கிறது. அவைகளை நீங்கள் விரும்பினால் அவைகளை பார்த்து பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அப்பர் என்று போற்றப்படுகின்ற திருநாவுக்கரசர் அவர் என்ன சொல்லுகிறார்? காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நிறைய நீர் அமைய, ஆட்டி பூசனை ஈசனார்க்கு போற்ற இக்காட்டினோமே என்று அப்பர் சொல்லுகிறார். காயமே கோயிலாக, நம்முடைய சரீரம்தான் ஆலயம், கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக. இதையும் நீங்கள் விரிவாக அறிந்து கொள்ள விரும்பினால் இதில் பார்த்து பயனடையலாம். ஆக திருமூலரும் திருநாவுக்கரசரும் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? உங்கள் உடலே ஆலயம் என்று சொல்லுகின்றனர். தாயுமானவர் என்ன சொல்லுகின்றார்? நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே. நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே. பொதுவாக கோயிலிலே பூசை செய்யும் போது அங்கே சுகந்த வாசனையை உருவாக்கக்கூடிய நறுமண பொருட்களை எரித்து அந்த புகையை உருவாக்குவார்கள். அந்த சுகந்த வாசனை வருகின்ற தூபங்கள் உருவாக்குவதை பல வழிபாடுகளிலே நாம் பயன்படுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம். இங்கே தாய்மானவர் சொல்லுகிறார், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர். அங்கே தெளிக்கக்கூடிய அந்த நீர் நம்முடைய உள்ளத்திலிருந்து பிறக்கும் அன்பு. அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே. இது தாயுமானவரின் வரிகள். கவிமணி என்ன சொல்லுகிறார்? கோயில் முழுவதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனை யான் தோழி தேடியும் கண்டிலனே. கோயில் முழுவதும் கண்டேன், கோயிலெல்லாம் பார்த்துட்டேன். அந்த கோபுரம், உயர் கோபுரம், ரொம்ப உயர்ந்த கோபுரத்தையும் ஏறி பார்த்தேன். கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனை யான் தோழி தேடியும் கண்டிலனே. கோயிலெல்லாம் தேவாதி தேவனை நான் தேடிட்டே இருக்கிறேன், ஆனா என்னால காண முடியல. தொடர்ந்து அநேக வரிகள் அவர் சொல்லுகிறார். கடைசியாக, பொன்னும் மணியும் கண்டேன், வாசம் பொங்கும் பூ மாலை கண்டேன். என்னெல்லாம் பார்க்கிறாரு? பொன்னும் மணியும் கண்டேன், வாசம் பொங்கும் பூ மாலை கண்டேன், என்னப்பன் எம்பிரானை தோழி இன்னும் யான் கண்டிலனே. என்னப்பன் எம்பிரானை தோழி இன்னும் யான் கண்டிலனே. தமிழ்நாடு தந்த மிகப்பெரிய துறவிகளை போல நாம் போற்றக்கூடிய பக்தி நெறியை சார்ந்த மிக பெரும் அறிஞர்கள் இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? கோயிலுக்குள், கருவறைக்குள் கடவுளை தேடி செல்ல வேண்டியதில்லை, உங்கள் உள்ளத்திலே தேடுங்கள், கண்டுகொள்ளலாம் என்று. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், உலகனைத்திற்கும் பொதுவான ஒரே ஒரு கருவறை, சாங்டம் சாங்டோரம்,
அது எங்கே இருக்கிறது என்றால் காபா. அந்த காபா எங்க இருக்கு? மெக்காவில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். பின்னும் அங்க இஸ்லாம்லயும் பின்னொரு குரூப் ஆஃப் தாட்ஸ் என்னன்னா, இதயம் தான் என்னது? இறைவனை என்ன செய்யக்கூடிய, தரிசிக்க மிகவும் உதவுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது என்று இஸ்லாமியர்களும் நம்புகிறார்கள். இந்து மதத்தை மிக முக்கியமாக போற்றக்கூடிய யாரெல்லாம்? திருமூலர், திருநாவுக்கரசர், தாயுமானவர், இவர்களெல்லாம் என்ன சொல்கிறார்கள்? இந்த உடலே ஆலயம் என்று. தொடர்ந்து இயேசுபிரான் சிலுவையிலே மரித்தபோது தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது. அங்கே கருவறைக்கும் மற்ற பிரகாரத்திற்கும் இடையே உள்ள திரை கிழிந்தது. எனவே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், புறஜாதிகள் என்ற நிலை மாறி எல்லோரும் கடவுளை காண முடியும் என்கின்ற நிலை உருவானது. இப்பொழுது இறைவனை காண நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், இப்படி பிரயாசப்பட வேண்டும் என்பதை குறித்து திருமறை என்ன சொல்கிறது என்று நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து இங்கே கருவறைக்கு செல்லும் புது வழியை திறந்திருக்கிறார் என்று மிக தெளிவாக இவள் சொல்லுகிறது. அதாவது தேவாலயம் கற்களால் கட்டப்பட்ட தேவாலயம் அல்ல, நாமே அந்த ஆலயம், நம்முடைய இதயமே கருவறை. அங்கே ஜீசஸ், அதாவது பொதுவாக யூத கலாச்சாரத்தின்படி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் மட்டுமே, அதாவது ஆசாரியர்களுக்கெல்லாம் தலைவன். அவர் பல ஆச்சாரங்களை கடைபிடித்து பலவிதமான கிளீனிங், அவர் என்ன செய்வார்? அவருடைய தவறுகளுக்கு பிராயசித்தமாக பல பலிகளை செலுத்தி, மக்களுக்காகவும் பலிகளை செலுத்தி, அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இறைவனிடத்திலே சென்று செலுத்த அங்கே செல்லுவார். இது ஆண்டுக்கு ஒரு முறை எப்பொழுதாவது நடக்கின்ற ஒரு நிகழ்வு. அப்போ அந்த பாவ நிவர்த்தி செய்யப்படாமல் அவர் உள்ளே நுழைந்தார் என்றால் அது அவருக்கும் ஆபத்து, வெளியே இருக்கிற ஜனங்களுக்கும் ஆபத்து என்ற நிலை இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, இந்த ஆசரிப்பு கூடாரம், அதாவது யூதர்கள் முதலில் கட்டின ஒரு ஆலயம், அது ஆசரிப்பு கூடாரம். அதாவது யூதர்கள் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பயணிக்கும் போது அவர்கள் கட்டின அந்த ஆசரிப்பு கூடாரம், மோசேக்கு ஆண்டவர் கற்பித்தபடியே கட்டப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே நடுவிலே இருந்த திரையை பற்றி தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் முதல் முறையாக ஆண்டவரை ஆராதிக்க சென்ற ஆசாரியர்களில் ஆரோனின் மகனான, முக்கியமான ஆசாரியனான ஆரோனின் மகன்கள் இருவர், நாதாப், அபியூ, அவர்கள் தவறான, ஆண்டவர் கட்டளையிடாத ஆச்சாரங்களை கடைபிடித்து 2 பேரும் ஆண்டு போயினர் என்று திருமறை எழுதி வைத்திருக்கிறது. அதே போல புதிய ஏற்பாட்டிலே திருச்சபையாக, அதாவது இந்த கருவறை ஆலயம் என்ற நிலை மாறி இதயமே தேவாலயம் என்ற நிலையில் இல்லங்களில் அவர்கள் கூடி ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தமாகின்றனர். இயேசு கிறிஸ்து மூலமாய் புதிதாக உருவாக்கப்பட்ட வழி, அது திரையை கிழித்தது. தேவாலய திரைச்சீலை இல்லை, தேவாலயமும் தேவையில்லை, கருவறை அவசியமில்லை, இல்லத்திலே அவரை ஆராதிக்க முடியும். ஒருவேளை அவர்கள் கிழிந்த திரைச்சீலையை மீண்டும் தைத்து அந்த வழிபாட்டு முறைகளை மீண்டும் தொடர்ந்திருப்பார்கள். ஆனால் கிழிந்த திரைச்சீலை மனுக்குலத்திற்கு என்ன சொல்லுகிறது என்றால், கடவுளை ஆராதிக்க, கடவுளை காண ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை, கருவறையில் பிரவேசிக்க போராட வேண்டியதில்லை, இல்லத்தில் அமர்ந்து இறைவனை இதயத்தில் காண முடியும் என்பதுதான் கிறிஸ்தவம் கற்றுத்தருகின்ற மிகப்பெரிய பாடம். அதாவது இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு சம்பாதித்த மிகப்பெரிய பாக்கியம். பவுல் இதை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே இவ்வண்ணமாக சொல்கிறார். 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்படின்னா நீங்களே அந்த ஆலயம் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. அதாவது ஆலயத்தை தேடி ஓடி அலைய வேண்டாம், ஆலயம் கட்ட அதிக பணம் செலவழிக்கவும் வேண்டாம், உயர் கோபுரங்களை கட்ட வேண்டாம் என்கின்றது கிறிஸ்தவம். ஆனால் இன்று கிறிஸ்தவர்கள்தான் மிக உயர்ந்த கோபுரங்களை கட்டுவதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அன்பான கிறிஸ்தவம் நண்பர்களே, நீங்கள் ஒருவேளை எதிர்பார்த்திருக்கின்ற, நீங்கள் நினைக்கின்ற, நான் ஆண்டவருக்கு மிக பெரும் தொண்டு செய்கின்றேன் என்று நீங்கள் நினைத்தால் அது இந்த திருமறையின்படி மிகப்பெரிய தவறான ஒரு காரியம். அது கேட்பதற்கு சற்று நமக்கு கடினமாக இருந்தாலும், நியாய தீர்ப்பு நாளிலே நான் ஆலயம் கட்டி கொடுத்தேன் என்று சொன்னால் இந்த வார்த்தையின்படி அது உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஆலயம் கட்டி கொடுப்பதை விட அருகில், நம் இல்லத்தின் அருகில் பசியாய் இருப்பவனுக்கு உணவு கொடுப்பது சால சிறந்ததாக இருக்கும். ஆலயம் கட்டி கொடுப்பதை விட இல்லம் பழுதாகி போய் இருப்பவர்களின் இல்லத்தை சீர் செய்து கொடுப்பது இறைவனுக்கு இன்பமாக இருக்கும். உயர் கோபுரங்களை கட்டுவதை விட கல்வி பயில இயலாமல் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி பயில உதவி செய்வது இறைவனை மனம் மகிழ வைக்கும். இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எந்த ஒரு சமயத்திலும்
இறைவனை ஆலயத்தில் காணலாம் என்று சொல்லவில்லை, இறைவனை இதயத்தில் காணலாம் என்றுதான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலும் மிக முக்கியமாக பைபிள்ல அநேக காரியங்கள், இதயமே ஆலயம் என்று அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இங்கே சொன்னார், நீங்களே அந்த ஆலயம். பேதுரு சொல்லுகிறார், நீங்களே ஆசாரியர்கள். அப்படி என்றால் இந்த கிழிக்கப்பட்ட திரைச்சீலை, திறக்கப்பட்ட கருவறை நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், there is no middle person between you and your God. கடவுளுக்கும் உனக்கும் இடையிலே எந்த ஒரு மனிதனும் தேவையில்லை. உனக்காக மனு கொடுக்க நீ இன்னும் ஒரு தூதுவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அது பாஸ்டராக இருக்கலாம், தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்களாக இருக்கலாம், மிகப்பெரிய ஜெப வீரர் என்று தங்களை பிரஸ்தாபப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவசியம் இல்லை. நாமே ஆண்டவரிடம் இயேசு கிறிஸ்து உருவாக்கிய புதுமையான வழியின் மூலமாக தைரியமாக கிருபாசன தண்டையிலே பிரவேசிக்கின்ற மிக பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எனவே கிறிஸ்து உருவாக்கிய புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் தேவாலயம் என்ற ஒரு கட்டடம் அவரை ஆராதிக்க அவசியம் இல்லை என்று திருமறை திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. அதிலே ஒரு படி மேலாக இன்னும் என்ன சொல்கிறது என்றால், ஆண்டவர் உருவாக்க போகின்ற புதிய எருசலேம், அதாவது பரலோகம் என்று, அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த புதிய உலகத்திலே என்ன இருக்காது என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆலயமே அங்கு கிடையாது. ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? நாம் இன்று தேவாலயத்திற்கு அதிக முக்கியம் கொடுக்கிறோம், ஆண்டவர் அங்கே இருக்கிறார் என்று எண்ணுகின்றோம். ஆனால் ஆண்டவர் தங்க ஆவலாய் இருப்பது நம் இதயத்திலே. எனவேதான் நம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். என்ன வாசற்படி? கோயில் வாசற்படி இல்லை, நம் இதய வாசற்படியில் இருந்து ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே நான் பிரவேசிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே கடவுளை காண சீனாய் மலைக்கு போக வேண்டாம், அங்கே ஏறினாலும் காண முடியாது. அவர் துனியை கேட்க ஓரேபிற்கு ஏற வேண்டாம், அங்கே ஏறினாலும் கேட்க முடியாது. ஆனால் நம் கரங்களிலே இருக்கின்ற தேவ வார்த்தைகள் நிறைந்த பொக்கிஷமாம் இந்த வேதத்தில், இல்லை என்றால் நீங்கள் வேறு சமய நம்பிக்கை உள்ளவர்கள் என்றால் உங்களுடைய சமய புத்தகத்திலும் தேடி பாருங்கள். கடவுள் நம் இதயத்தில் தங்க ஆவலாயிருக்கிறார். இந்த நாளிலே நாம் அவரை நம் உள்ளத்தில் அழைப்போம், அவரோடு அமர்ந்து அவருக்குள் அகமகிழ்வோம். அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ஆண்டவர் தருவாராக. ஆமென். நன்றி.